42 பத்திரிகையாளர்களுக்கு மாதம் 12,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்குவதற்கான ஆணையை முதலமைச்சர் வழங்குகிறார். 14 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட 3 வட்ட செயல்முறை கிடங்கு வளாகங்களை முதலமைச்சர் இன்றைக்கு திறந்து வைக்கிறார். 332 கோடியில் 10 நவீன நெல் சேமிப்பு வளாகங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர். நில அளவர்கள், வரைவாளர்கள் ஆகியோர்களுக்கான பணி நியமன ஆணைகளையும் இன்றைக்கு வழங்குகிறார். பல்வேறு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது பயனாளர்களுக்கு வழங்கி வருகிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார்கள். முருகேசன், விவரம் என்ன? தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் 332 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நவீன நெல் சேமிப்பு வளாகத்திற்கு அடிக்கல் நாட்டியும் 7,000 மெட்ரிக் டன் கிடங்குகளை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அதன் காட்சி வந்து கொண்டிருக்கிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் நில அளவை பதிவேடுகள் துறையில் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் மூலம் 376 நில அளவர்கள் மற்றும் 100 வரையாளர்கள் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்குகிறார். இதனைத் தொடர்ந்து செய்தி மக்கள் துறை சார்பில் பத்திரிகையாளர் பணியாற்றி ஓய்வு பெற்ற 47 பத்திரிகையாளர்களுக்கு மாதந்தோறும் 12,000 ஓய்வூதியம் பெறுவதற்கான ஆணைகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்குகிறார். அதில் முதல் கட்டமாக 10 ஓய்வு பெற்ற பத்திரிகையாளர்களுக்கு அந்த ஆணைகளை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தின் சார்பில் நாமக்கல் மாவட்டம், சேந்தமங்கலம், நீலகிரி மாவட்டம், பந்தலூர், திருவண்ணாமலை மாவட்டம், கீழப்பெண்ணத்தூர் உள்ளிட்ட ஆகிய மாவட்டங்களில் இருந்து 7,000 மெட்ரிக் டன் கொள்ளளவில் 13.97 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 3 வட்ட செயல்முறை கிடங்கு வளாகங்களை திறந்து வைக்கிறார். மேலும் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், திருவண்ணாமலை, திண்டுக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் 332 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மேற்கூரை அமைப்புடன் கூடிய 10 நவீன நெல் சேமிப்பு வளாகங்களையும் அடிக்கல் நாட்டுகிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முருகேசன். நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கும் காட்சிகளை பார்க்கிறோம். பத்திரிகையாளர்களுக்கு மாதம் 12,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கும் ஆணையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பயனாளர்களுக்கு வழங்குகிறார். காட்சிகளை பார்க்கிறோம். சென்னை தலைமைச் செயலகத்தில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வருகிறார். அந்த நிகழ்வு தொடர்பான நேரலையைத்தான் பார்க்கிறோம். முதற்கட்டமாக 42 பத்திரிகையாளர்களுக்கு மாதம் 12,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்குவதற்கான ஆணையை முதலமைச்சர் அவர்களிடம் வழங்குகிறார். தருண் ஜெயராஜ், திரு லட்சுமணன், திரு ராஜகோபாலன்,